உன் கூட வாழ பிடிக்கல, உன்னை பிடிக்கல, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, வேண்டான்னு விட்டு விலகி போறதுக்காக தானே டிவோர்ஸ். இதுல எதுக்கு அந்த நஷ்டீடு அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டீடு கொடுக்கணும்னா சரிசமமா ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ரெண்டு பேருமே தானே நஷ்டீடு கொடுக்கணும். ரெண்டு பேரோட லைஃபும் தானே பிரியுது. அப்போ இதுல பெண்ணுக்கு மட்டும் ஏன் நஷ்டீடு கொடுத்து அவங்களுக்கு டிவோர்ஸ்? ஆக்சுவலி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் அந்த அளவுக்கு படிக்கல, வேலைக்கு போகல, எல்லாமே ஆண்களை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உண்மையிலேயே ஒரு ஆண் வலுக்கட்டாயமா பெண்ணை விவாகரத்து பண்ணும்போது அந்த பெண்ணோட நிலைமை என்ன ஆகும், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், அவ என்ன மாதிரி இத எடுத்துக்குவா, அவ லைஃப ப்ரொசீட் பண்ணுவான்றதுக்காக தான் இந்த நஷ்டீடு இல்ல அவங்களுக்கு மாசம் மாசம் அந்த குழந்தை வச்சிருந்தாங்கன்னா பராமரிப்புக்காக அப்படின்லாம் கொடுக்கறதுக்கு சட்டம் வந்தது. ஆனா இப்போ ஒரு லக்ஸுரி லைஃப், ஆடம்பரமான வாழ்க்கை இன்னும் அசிங்கமா இருக்கு. சொல்ல போனா அந்த கணவரை வேணும்னே டிவோர்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இன்னொரு